நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோன்னு பார்க்குறீங்களா, அழுக்கு மாவுக்காக குழி வெட்டிகிட்ருக்கோம். 6க்கு 4 இந்த குழியோட அளவு 6க்கு 4 வச்சு வெட்டிகிட்ருக்கோம். இதை வெட்டிட்டு ஓரம் ஃபுல்லாக மண் அள்ளி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளோட பழைய சாக்குலாம் இருக்கும் பார்த்தீங்களா, தீவன சாக்கு, அதெல்லாம் ஃபுல்லாகவே அந்த குழிக்கு நடுவில் போட்டுட்டு அதுக்கு மேலே தான் நாங்கள் வந்து படுதாவை போட்டோம். படுதாவை போட்டதுக்கப்புறமே பத்தவே இல்லை. இதுக்கு இடையில வேற வண்டி வேற வந்துருச்சுங்க டக்குன்னு. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை வண்டி வந்தது. அப்புறம் டக்குன்னு வந்து வண்டி வேற அங்கே நிறுத்திட்டு, அதில் வேற காற்று வேற சரு சரு சருன்னு காற்று வேற. அந்த காற்றுல நான் படுதா நிற்க மாட்டேன் அப்படின்ட்டு வேகமாக பறந்துருச்சுங்க. நாங்கள்லாம் ஆளுக்கு ஒரு மூலையிலலாம் கல் தூக்கி வச்சுட்டு மண்ணெல்லாம் தூக்கி வச்சுட்டு, இதுக்கு இடையில வேற வண்டி வேற மண்ணில் இறங்கிருச்சுங்க. அதை சரின்னு சொல்லிட்டு மம்முட்டி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன். மண்ணை வெட்டிட்டு போட்டாச்சு. அதுக்கப்புறமா தாங்க வண்டி வந்து இன்னும் கொஞ்சமாக ரிவேஸ் வந்து வந்து இதை கொட்டிடுச்சுங்க. நாங்கள் சத்தியமாக இதை எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது கொஞ்சம் தட தடன்னு இருக்கும், இதை கொட்டிரும், இந்த அளவுக்கு போதும்னு நினச்சோம். அது கொட்டுற அளவை பாருங்கள் நீங்களே. ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிடுவோங்க அது எப்படி இருக்குன்ட்டு. சத்தியமாக நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி கொட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் தட தடன்னு இருக்கோம். சரி ஓகே, நம்ம படுதா போடுறது சாக்கு போட்டதெல்லாம் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம். கடைசியில் பார்த்திங்கன்னா தோசை மாவை விட ரொம்ப தண்ணியாட்டம் இருந்துச்சு. அங்கங்கே ஓடுது. சாக்கு வச்சுமே நம்மளால் பிடிக்க முடியல. அது எப்படிங்க தட தடன்னு இருந்தாலாவது ஓரளவுக்கு நிற்கும். தண்ணியாட்டம் இருக்கும். அங்கங்கே எல்லாமே ரொம்ப வேஸ்ட்டாக போயிடுச்சு. நாங்களும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறோம், ஒன்றுமே பண்ண முடியல. சரி அவ்வளோதான், இது வர்றது வருது போகிறது போகுதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். அவங்களாம் பார்த்திங்கன்னா அசால்ட்டாக அதில் நடக்கிறாங்க. கடைசியாக அவுட்புட் இப்படி தாங்க இருந்துச்சு. ஃபுல்லாக சாக்கு வச்சு கொஞ்சம் கொஞ்சம் நிறுத்தி வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் பக்கெட்டு போனி இது மாதிரி எல்லாத்தையும் பேசன் எல்லாத்தையும் அள்ளி வச்சு கொஞ்சம் நிரப்பிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல. இது வந்து பார்த்திங்கன்னா நாள் ஆக அதுவே வந்து தட தடன்னு ஆகிடும்னு சொல்லியிருந்தாங்க. இதுதான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் இதை ட்ரை பண்ணியிருக்கோம். இது போட்டால் நல்லா பால் எடுக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நாங்கள் வந்து இதை ஃபஸ்ட் டைம் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க.